இன்னைக்கு கோவையில ஒரு 13 வயசு பையன, அவங்க ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து அடிச்சு கொன்னுருக்காங்கன்றது நியூஸ்ல பார்த்தோன்னா, பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இது எப்படி பாசிபிள் ஆகுது? இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைங்க என்ன பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்கிறதே இல்ல. ஸோ அவங்க யூடியூப் ஆகட்டும், இப்ப சோஷியல் மீடியா ஆகட்டும், டிவில ஆகட்டும், என்ன ஒரு படங்கள் ஆகட்டும், எதுலயுமே பார்த்தாங்கன்னா, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, வயலன்ஸ் தான். எல்லாத்துலயுமே வயலன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ஒரு ஃபோன அவங்க கையில குடுத்துடுறோம். நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குங்கிறதுக்காக, ஓகே. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். ஸோ அவங்க கையில ஒரு ஃபோன குடுத்துட்டு, அப்படியே நம்ம வேலைய பார்த்துடுறோம். ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறது தெரியவே மாட்டேங்குது. நம்மளுக்கு பேரண்ட்ஸாக நம்ம பார்க்க வேண்டிய இப்ப பண்ண வேண்டிய என்ன விஷயம்னா, குழந்தைங்க என்ன கன்டென்ட்ஸ் பார்க்குறாங்க? அவங்க என்ன பார்க்கக்கூடாது? சில விஷயங்கள் ஏ நம்ம படங்களே எடுத்துக்கிட்டா கூட நெறைய படங்கள் யுஏ இருக்கும், யூ இருக்கும், ஏ இருக்கும். ஸோ நம்ம இப்ப எந்த படத்துக்கு கூட்டிட்டு போறோங்கிறது கூட ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, சைக்காலஜிக்கலா அவங்க என்ன சேஞ்சஸ் இது பண்றாங்க? இப்ப என்ன ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு சாப்பாடு குடுக்குறதுக்கு கூட அவங்க கையில ஒரு ஃபோனு குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கூட போயிருச்சு இப்போ. நெறைய குழந்தைங்க கையில ஃபோனு ஒரு பாட்டு கேட்டா தான் அவங்க சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு நெறைய குழந்தைங்கள நானே நேர்ல பார்க்குறேன் ஆக்சுவலா. சமுதாயம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா கூட இது போயிட்டுருக்கு. பக்கத்து வீட்டு குழந்தை ஃபோன் வச்சிருக்கும். நம்ம குழந்தையும் ஃபோன் வேணும்னு கேட்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுறது? அவங்க அடம் பிடிப்பாங்க நம்மகிட்ட. தேர் இஸ் நோ வே. நம்ம அவங்களுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ ஆஸ் அ சொசைட்டி இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு கடமை இருக்குது. அது மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கலா ஒரு குழந்தை ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, ரொம்ப வயலன்ட்டா இருக்குன்னா, அது என்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த குழந்தைய நார்மல் பண்ண முடியும்? ஸோ இந்த எல்லா விஷயத்துலயும் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு, இந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம பாட புத்தகங்கள்ல எடுத்துட்டு வரணும். அந்த க கல்வி திட்டத்திலயும் இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். நம்ம நாளை தலைமுறைய ஒரு நல்ல தலைமுறையா வளர்த்து வளர்த்து கொண்டு வரணும். ஸோ என்ன பண்றாங்க நம்ம குழந்தைங்கங்கிறத தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்க பிஹேவியர் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ.